உடுமலையில் 2027 வருட ஹஜ் பயணத்திற்கான விழிப்புணர்வு கூட்டம். வரும் ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் ஹஜ் பயண ஏற்பாடுகளை செய்து கொள்ள கூட்டத்தில் வேண்டுகோள். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் 2027 வருடத்திற்கான ஹஜ் பயண விழிப்புணர்வு கூட்டம் மற்றும் முன்பதிவு துவக்க விழா மஸ்ஜித் நூர் பள்ளிவாசல் அரங்கத்தில் மஸ்ஜித் நூர் பள்ளிவாசல் தலைவர் அல்ஹாஜி மைதீன் டிடி ஹோட்டல் அவர்கள் தலைமையில் விமர்சையாக நடைபெற்றது. உடுமலை மடத்துக்குளம் வட்டார ஜமாத்துல் உலமா மற்றும் உடுமலை மடத்துக்குளம் வட்டார ஐக்கிய ஜமாத் மற்றும் ஆதம் இன்டர்நேஷனல் ஹஜ் அண்ட் உம்ரா சர்வீஸ் இணைந்து நடத்திய இவ்விழிப்புணர்வு முகாமை திருப்பூர் மாவட்ட ஜமாத்துல் உலமாவின் தலைவர் அல்ஹாஜ் அப்துல்லா அன்வாரி ஹஜ்ரத் அவர்கள் துவக்க உரையாற்றி துவக்கி வைத்தார். மடத்துக்குளம் வட்டார ஜமாத்துல் உலமா சபையின் செயலாளர் முகமது மக்தூம் உலவி ஹஜ்ரத் அவர்கள் ஹஜ் பயணத்தின் முக்கியத்துவம் மற்றும் பாதுகாப்பான ஹஜ் பயணம் குறித்து விளக்கமளித்தார். மேலும் ஜூலை 20க்குள் ஹஜ் பயணிகளின் ஹஜ் பயண அனுமதி பெற விண்ணப்பிப்பதற்கான கால அளவு முடிவடைவதாக இந்திய ஹஜ் கமிட்டி தெரிவித்துள்ள நிலையில் கால தாமதமின்றி அடுத்த ஹஜ் பயணத்திற்கான அனுமதியை சவுதி அரசாங்கம் வழங்க உள்ளதால் ஹஜ் பயணம் மேற்கொள்ள விரும்புவோர் தமது பாஸ்போர்ட், விசா உள்ளிட்ட பயண ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும் என்றும், மேலும் இந்திய அரசு மூலம் செல்ல முடியாதவர்கள் தனியார் ஹஜ் சர்வீஸ் நிறுவனங்களை அணுகும்போது பதிவு பெற்ற நிறுவனங்களா என பார்த்து அவர்களது சேவையை ஆராய்ந்து அணுக வேண்டும். மேலும் குறைவான செலவில் அழைத்து செல்கிறோம் போன்ற கவர்ச்சி விளம்பரங்களை கண்டு ஏமாற்றம் அடைந்து தங்களது பணத்தை இழந்துவிட வேண்டாம் போன்ற விழிப்புணர்வு அளிக்கப்பட்டது. விழிப்புணர்வு கூட்டம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆதம் இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் சேர்மன் அல்ஹாஜ் எம் தாஹிர் பாசா, சென்ற வருடத்தை விட இந்த வருடம் முன்பே ஹஜ் புனித பயணம் செல்வதற்கான விசாவை சவுதி அரசாங்கம் வழங்க உள்ளதால் ஹஜ் பயணம் செல்ல விரும்புவோர் பயண ஏற்பாடுகளை ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் செய்து கொள்ள வேண்டும். மேலும் பதிவு பெற்ற நிறுவனங்கள் மூலம் ஹஜ் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். நிகழ்ச்சியின் நிறைவாக ஹஜ் 2027க்கான சிறப்பு கட்டண பேக்கேஜ் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வரும் 2027 ஆண்டு புனித ஹஜ் பயணம் மேற்கொள்ளவிருக்கும் பயணிகளுக்கான முன்பதிவு திட்டமும் முறைப்படி துவக்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் உடுமலை மடத்துக்குளம் வட்டார ஜமாத்தை சார்ந்த ஏராளமான ஜமாத்தார்கள் உலமாக்கள் கலந்து கொண்டனர். வருகின்ற 20ஆம் தேதியோடு இந்திய ஹஜ் கமிட்டி மூலம் பயணிக்கக்கூடியவர்களுடைய கால அவகாசம் முடிவடைகிறது. அதே போன்று தனியார் ஹஜ் ஏற்பாட்டாளர்கள் மூலம் செல்லக்கூடியவர்களுடைய பயணமும் ஒரு சேரவே இந்திய மற்றும் சவுதி அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இதனுடைய செய்தியை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்னும் ஹஜ்ஜுக்கான காலம் என்பது நிறைய இருக்கிறது. நாம் ரமலானுக்கு பின்பு கூட நாம் சென்று ஹஜ்ஜுடைய புக்கிங்கை செய்து கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டு இருப்பவர்கள் தயவு செய்து உங்களுடைய ஹஜ்ஜுடைய பயண ஏற்பாடுகளை முன்கூட்டியே செய்து கொள்ளுமாறு இந்த நிகழ்வின் மூலம் அனைவருக்கும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம்.